வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி, ராஜி, மீனா, குழலி கதிர்னு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நீ தேவையில்லாம அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம இருங்கிறாங்க குழலி. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த வீதியில பைக்ல வர்ற குமரவேல் வண்டியை கொண்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. அவரு வீட்டுக்குள்ள போக போக டேன்னு கதிர் கூப்பிட குமரவேல் நிக்கிறாரு. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கதிர் கேட்க, அவங்க வீட்டுல வெளியே நிக்கிற லேடிஸ் எல்லாரும் ஓடி வர்றாங்க. யாருடா, யாரு அந்த பொண்ணுன்னு கேக்குற அப்படின்னு குமரவேல் கேட்க, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, யாரு அந்த பொண்ணுன்னு கதிர் கேக்குறாரு. எந்த பொண்ணுடா, தெளிவா கேளு முதல்ல அத அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் நடிக்காதடா, அதான் வண்டியில ஏத்திக்கிட்டு ஊர்வலம் போனல, நல்லா இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டே கட்டி புடிச்சுக்கிட்டே தானே போனீங்க, அந்த பொண்ணுதான் யாருன்னு கேக்குறான் என் தம்பி, சொல்லு அப்படின்னு குழலி கேட்க, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன வந்தது? ஓ, ஏன் வண்டியில கூட்டிட்டு போன அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? அந்த ஒரு பொண்ணு கூட இல்ல, எத்தனை பொண்ணு கூட வேணாலும் பழகுவேன், அதெல்லாம் கேட்க நீங்க யாரு அப்படின்னு குமரவேல் கேட்க, டேய் அப்படின்னு விரல நீட்டி மிரட்டுறாங்க கோமதி. நாங்க யாரா? என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட ஊர் சுத்தினா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அப்படிங்கிற கதிர் பட்டனு பலான்னு ஒரு அறை விட்டுட்டு சட்டைய கொத்தா பிடிக்கிறாரு. ஏன் மேலையா கைய வைக்கிற, சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்றேன்டா அப்படின்னு குமரவேலும் பயங்கர ஆக்ரோஷமா கதிரோட சட்டையை பிடிக்கிறாரு. அப்படிதான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கதிரு சொன்னா கேளு, கையை எடுன்னுட்டு இருக்காங்க மீனா, கோமதி எல்லாரும். மறுபடியும் பலார்னு ஒரு அறை விட்டு குமரவேல தள்ளி விடுற கதிர் உன்னை சும்மா விட மாட்டேன்டான் இருக்காரு. ராஜி கதிரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அரிசிய கை நீட்டுற, எங்க முன்னாடி அசிங்கமா பேசுற, இன்னைக்கு காலையில கூட அவளை அடிக்க கை ஓங்குன, இப்ப என்னடானா வேற யார் கூடய சுத்திக்கிட்டு இருக்கிற, என்ன கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டியா? அவளுக்கு அண்ணன் நான் இருக்கேன், அவளுக்கு குடும்பம் இருக்குன்னு கதிர் சத்தம் போட, டேய் நிறுத்துடா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, அதான் அரிசி உங்களுக்கு யாருக்குமே ஒண்ணும் இல்லைன்னு தலைமொழிட்டு போனீங்கல்ல, இப்ப என்னடா புதுசா வந்து அண்ணன் நொன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க? நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், யார் கூட வேணாலும் சுத்துவேன், யாரும் என்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியாதுன்னு திமிரா பேசுறாரு குமரவேல். ஓ, அம்பட்டு திமிரா உனக்கு, அம்பட்டு திமிரா உனக்குன்னு மறுபடியும் சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு நாள அறவிடுறாரு கதிர். சொன்னா கேளு கதிர், பேசலாம் வா அப்படின்னு ராஜி இழுத்து பிடிக்க, கோமதியும் மீனாவும் கதிரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னடா இவ்வளவு திமிரா பேசுறேன்னா, ஆமாண்டா அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்க, கதிரை பிடிச்சி ராஜி இழுக்கிறாங்க. என்ன உங்க அண்ணன் அடிச்சா உனக்கு கோபம் வருதோ அப்படின்னு குழலி ராஜி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கதிரு அடிதடி எல்லாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க மீனா. கதிரு விட்ரா விட்ரா அவனங்கிறாங்க கோமதியும். விடு பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, கதிர் விடுறதா இல்ல, மறுபடியும் பாஞ்சு குமரவேல் சட்டையை பிடிக்க, அவரு இவரை பிடிக்க, அவ்வளவு திமிரா உனக்கு, அவ்வளவு திமிரா உனக்குன்னு கதிர் பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டே இருக்காரு. அப்போ பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்க, பழனி ஓடி வந்து தடுக்க பாக்குறாரு, சுகன்யாவும் ஓடி வர்றாங்க. உள்ள இருந்து ஓடி வர்ற சக்திவேல் ரெண்டு பேரையும் படார்னு பிரிச்சு விட்டுட்டு, டேய் யார் மேல கை வைக்கிற, அவன் ஏன் பையன்டா, சக்திவேல் மகன், தொலைச்சிருவேண்டா தொலைச்சு உங்களை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, ஓடி வந்த மயிலு, ஐயோ என்னாச்சு, எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. குமார் வழியில ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தான், அத நாங்க பாத்துட்டோம், அத கதிர் கேட்க போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அச்சச்சோ அப்படின்னு மயிலு நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஓங்கி மிதிச்சேன்னு வையே அப்படின்னு சக்திவேல் கதிரை நோக்கி வர, கோமதி முன்னாடி வந்து நின்னு, யார மிதிப்பேன்னு சொல்ற அப்படின்னு கேட்க, ஓம் அவனுதான் மிதிப்பேன் மிதிப்பேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இங்க மிதி பாப்போம் அப்படின்னு கோமதி சொல்ல, இங்க பாருங்க என் தம்பியை ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு குழலி கையை நீட்டி மிரட்ட, என்ன பண்ணுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்னு சக்திவேல் எகிர்றாரு. யாரு என்ன வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு குழலி சொல்ல, இம்பட்டு நேரம் என் பையனை உன் தம்பி போட்டு அடிச்சானே, அப்பெல்லாம் எங்க போன, வந்துட்டா புதுசா நாயும் பேசுறதுக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என் தம்பி எல்லாம் ஒன்னும் சும்மா அடிக்க மாட்டான், உங்க பையன் பண்ணின வேலை அந்த மாதிரி, கேளுங்க அவங்கிட்டேங்கிறாங்க குழலி. புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, சண்டைன்னு ஒண்ணு வந்துருவீங்களே அப்படியே எல்லாம் அப்படின்னு குழலி சொல்ல, ஓய் எந்த காரணமா இருந்தாலும் என் பையன் மேல கை வைக்க கூடாது, முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, திடீர்னு வந்து குதிச்சுட்ட அப்படின்னு சக்திவேல் குழலிய பார்த்து கத்த, நீங்க ஒழுங்கா பேசுங்க முதல்ல அப்படின்னு குழலியும் பதிலுக்கு கத்துறாங்க. அப்போ பாட்டி, அப்பா இங்க என்னப்பா நடக்குது, ஏன்பா இப்படி கிடந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்பத்தா அத உங்க ஆசை பேரங்கிட்ட கேளுங்க, இந்த பொறிக்கு என்ன வேலை பண்ணா தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்ல, டேய்
என்ன என் பையனை பொறுக்கீங்கிற அப்படின்னு சக்திவேல் கதிர அடிக்க வர உடனே குறுக்க பூந்து பழனி தடுக்கிறாரு. ஒரே இழுப்பறியா இருக்க. ஏய் ஏய் சும்மா இருங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சித்தப்பா நீங்களாவது சொல்லுங்களேன்னு மயில பழனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே கொஞ்சம் சும்மா இருன்னு என்னன்னு கேட்போம், கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற பழனி. டேய் குமார், இவன் எதுக்கு உன்னை அடிக்க வந்தா? நீ என்னடா பண்ண, என்ன பண்ண அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்கு இந்த பரதேசி பைய கைய வைப்பானா அப்படின்னு சக்திவேல் கத்த. இந்த மாதிரி அவன் பண்றதுக்கெல்லாம் பறிஞ்சு பறிஞ்சு பேசிதான் இப்படி கேடுகட்ட பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. உனக்கெல்லாம் என்ன மண்ணாங்கட்டிக்கிடா கல்யாணம், மூஞ்ச பாருங்கிறாங்க குழலி. ஏய் அப்படின்னு குமரவேலும் சக்திவேலும் கத்துறாங்க. வார்த்தையை அளந்து பேசு, அவன் சக்திவேல் பையன், அவன் கிட்ட என்ன பேசணுங்கிறத நினைச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு பயங்கர கோவத்தோட சக்திவேல் மிரட்டுறாரு. அப்போ அங்க வந்து அரசியை பார்த்து, ஏய் உனக்கு ஊர்ல வேற ஆளே கிடைக்கலையாடி கல்யாணம் பண்றதுக்கு, இந்த கலிசடை தான் கிடைச்சானா காதலிக்க அப்படின்னு அரசிக்கிட்ட கேட்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசாத குழலி, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு மாறி கலங்கி போய் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு புரியலையா, கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா, நீ பண்ணின வேலைய சொல்றா அப்படின்னு குழலி சொல்ல திருதிருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு குமரவேல். என்கிட்ட நல்லா வாயாடுனல்ல, இப்ப வாய திறந்து உங்க அம்மா கேக்குறாங்க, பதில் சொல்லு. கல்யாணம் பண்ணினா ஒழுங்கா வச்சு வாழணும், அதெல்லாம் புரியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு தான் என் தங்கச்சி இழுத்துட்டு போய் கடத்தி வச்சு கல்யாணம் பண்ணனியா நீ அப்படின்னு குழலி கேட்டுட்டு இருக்க. திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு குமரவேல். ஏமா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கியே, அவன் அப்படி என்னதான் பண்ணனா அதை சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்க. இந்த பொறுக்கி எவ்வளவு ஒரு மேனாமெனிக்கைய கூட்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அவன் தலைய பிடிக்கிறான், முதுக தடவறான், இடுப்ப பிடிக்கிறான், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு வேற போறாங்க. சி அப்படின்னு குழலி காரி துப்ப ஹெல்ஸ் வீட்ல இருக்க லேடிஸ் எல்லாம் ஐயோன்னு வாயில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. டேய் குமாரு, குழலி சொல்றதெல்லாம் நெசமா அப்படின்னு பழனி கேட்க அமைதியா நிக்கிறாரு குமரவேல். அட என்ன மாமா நீயே சும்மா நெசமான்னு விசாரிச்சிட்டு இருக்கிற? நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னேனே, நான் மட்டும் இல்ல, இதோ கதிர மீனா ரெண்டு பேரும் தான் பார்த்தாங்க, கேளுங்கிறாங்க குழலி. கூட சுத்துறது மட்டும் இல்ல, அவளுக்காக அரசியவே கைய ஓங்கியிருக்கான் இவன் அயோக்கிய, அதையும் கதிர் பார்த்திருக்கிறான் அப்படின்னு குழலி சொல்ல வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு குமரவேல். குமாரு என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ, என்ன பண்ணிட்டு இருக்கிற, திமிர்ல ஆடிட்டு இருக்கியான்னு பழனி கேட்க. ஏய் புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும், அதை கேட்கறதுக்கு அப்படியே குடும்பத்தோட வந்துட்டீங்க, வேற வேலை வெட்டி இல்ல, போங்கடா போய் வேலையை பாருங்கடா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா நைன்னு அப்படின்னு சக்திவேல் திரும்ப. ஏய் இருடா இரு, ஏண்டா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நீ, என்ன அப்படி இப்படி இருப்பாங்க, கட்டிக்கிட்டு வந்தவள கைவோங்கிறது, வேற எவகிட்டயோ பேசுறது, என்னடா பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்க. குமாரு அப்படியாடா உன்னை வளர்த்தேன் நான் குமாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ உன்னையும் அவளையும் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், அப்புறம் அவளை வச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கு என்ன கேடு அப்படின்னு மாறி மகன்கிட்ட கேட்க. திமிரு வேற என்ன, அம்புட்ட திமிருங்கிறாரு கதிர். ஏய் அப்படின்னு குமரவேல் பாய கதிரும் பாய டப்புன்னு பிரிச்சு விடுறாரு சக்திவேல். அமைதியா இரியா, வா கதிர் வா அப்படின்னு பழனியும் ராஜியும் கதிரை சமாதானம் பண்ணி பின்னுக்கு இழுக்கிறாங்க. என்னடா பெரிய இவன் மாதிரி பாஞ்சுக்கிட்டு வர, இருக்கிற இடம் தெரியாம போயிடுவ, ஏய் சொல்லி வைடா அவங்கிட்ட அப்படின்னு பழனியை பார்த்து மிரட்டுறாரு சக்திவேல். தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் கேட்கதான் செய்வான், பாஞ்சுக்கிட்டு வரத்தான் செய்வான். இதோ பாரு, நல்லவனா இருந்தா அவனை பதில் சொல்ல சொல்லு, நான் எதுவும் செய்யலன்னு சொல்ல அப்படின்னு கோமதி கேட்க. குடும்பமா சேர்ந்து நகை நட்டு போட்டு காரு பைக்கு பங்களான்னு வாங்கி கொடுத்து பெரிய மண்டபத்துல 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு விருந்து வச்சு கல்யாணம் பண்ணி என் கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அவளை அப்படின்னு குமரவேல் சொல்ல. ஆஹா இது வேறங்கிறாங்க கோமதி. அப்படியே நியாயம் கேட்க வந்துட்டீங்க போங்க அப்படின்னு திமிரா சொல்றாரு குமரவேல். ஓ பொறுக்கி பைய, உனக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் வேற கேக்குதா? ஏய் அப்படின்னு கதிர் மறுபடியும் கொத்தா போய் சட்டையை பிடிச்சிடுறாரு. குமரவேலும் சளைக்காம ஏயின்னு கத்திக்கிட்டே சண்டைக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன பேச்சு பேசுறான், அடி அப்படியே வாயிலே ஒண்ணு போடு அப்படின்னு குழலி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் யாரா, எதுக்குடா என் மகன் மேல கைய வைக்கிறா அப்படின்னு சக்திவேலும் இழுக்க பாக்குறாரு. ஏய் சும்மா இருடி நீ வேற அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா நீ பேசாம இருமா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க. புடிங்க அவனை, சண்டையெல்லாம் வேணாம் கூப்பிடுங்கன்றாங்க மீனா. தம்பின்னு மயிலும் கூப்பிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கசமுசா ஆயிடுது. சக்திவேல் பிரிச்சு இழுத்து விட குமார் சொன்னா கேட்கவே மாட்டியாங்கிறாங்க சுகன்யா. சொல்லி வைடா அவங்கிட்ட பழனி அப்படின்னு சக்திவேல் கத்த.
மூஞ்சியும் ஆளையும் பேசுற பேச்சையும் பாரு. என்னமோ ஒண்ணுமே இல்லாதவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு கிலோ கணக்குல நகை போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண வக்கு இல்லாதவங்க நினைச்சுக்கிட்டியா? எல்லாரையும் கூப்பிட்டு 1000 கணக்குல சிறப்பா கல்யாணத்தை நடத்தி இருப்போம். ஆனா அது யாருக்கு? நல்லவனுக்கு. உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு கிடையாது. கடத்தி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேச்ச பாரு பேச்ச. கிளி மாதிரி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி ஒருத்திய வண்டியில ஏத்திக்கிட்டு போறல்ல நீ, அப்படியே அப்படின்னு சுத்தி அடிக்க ஏதாவது இருக்கான்னு பாக்குற குழலி. அதுவும் எங்களை பார்த்த உடனே அப்படியே வெறுப்பேத்தணும்னே வேணும்னே போயிடுச்சு. ஆளு மூஞ்சியும் எப்படிடா எவ்வளவு ஒருத்தியோட ஊர் சுத்துற அப்படின்னு குழலி கேட்க, ஒருத்தியோட இல்ல 10 பேர் கூட கூட நான் ஊர் சுத்துவேன். அதெல்லாம் கேட்க நீங்க யாரு அப்படின்னு குமரவேல் படுத்திமரா சொல்ல, மறுபடியும் கதிர் அடிக்க பாயிறாரு. பேசிட்டே இருக்கப்ப கைய வைக்கிற அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் பிரிச்சு விடுறாங்க. வேகமா முன்னாடி வர்ற அரசி ஏய்னு குமரவேல ஒரு தள்ளு தள்ளிட்டு, ஏய் இங்க பாரு என் அண்ணன் மேல கைய வச்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேங்கிறாங்க அரசி. ஏய் என்ன அப்படின்னு குமரவேல் அதிர்ந்து போய் கேட்க, என்னம்மா இம்பட்டு நேரம் உன் புருஷன் அடி வாங்கினப்ப அப்படியே உனக்கு இனிச்சுதோ, உன் அண்ணன் அடி வாங்குறப்ப கசக்குதோ அப்படின்னு சக்திவேல் அரசிக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, எங்க அப்பா நானு எங்க குடும்பமே அரசி மேல கோவமா இருக்கலாம். அது அரசி பண்ணின விஷயத்தால, அரசி மேலெல்லாம் எங்களுக்கு கோவம் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ஆஹா அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு சக்திவேல். அரசி வருத்தப்படுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுனீங்க தொலைச்சிருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓஹோ இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க யாரும் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், வருத்தப்படுவீங்கன்னு இப்பதானே தெரிஞ்சிச்சு. அதுக்கும் சேர்த்து வச்சு இனிமே இவளை எப்படி கஷ்டப்படுத்த போறேன்னு பாருடா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் அப்படின்னு ராஜியும் கைய ஓங்குறாங்க. டேய் உன்ன அப்படின்னு கோமதியும் மிரட்ட, டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மாரியும் சொல்ல, டேய் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காதுன்னு பாட்டியும் திட்டுறாங்க. நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க சக்திவேல் மட்டும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரையும் அழ வைக்க இவளை டார்ச்சர் பண்ணதாண்டா செய்வேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, கதிர் மறுபடியும் பாஞ்சு, என்னடா சொன்ன? டார்ச்சர் பண்ணுவியா? எப்படிடா பண்ணுவ அப்படின்னு சட்டையை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டைக்கு போக குமரவேலும் எகிரிட்டு வந்துட்டு இருக்காரு. 4 பேர் இந்த பக்கமா அந்த பக்கமா புடிச்சு இடையில சக்திவேல வந்து 2 பேரையும் பிரிச்சு விடுறாங்க. முதல்ல சண்டையை நிறுத்துங்க, அடித்தடி சண்டையெல்லாம் வேணாண்டா அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்க. ஒரே குடும்பமா இருந்து இப்படி ஏண்டா அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, ஆத்தா உனக்கு என்ன மூளை கீழே குழம்பி போயிடுச்சா? எது ஒரே குடும்பம்? ஓடுகாலிங்க ஏணி வச்சாலும் எட்டாத ஆத்தா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா தம்பி? குமாரு நீ பண்ணுனது தப்பு தானே குமாரு, எதுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நீ போய் சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வடிவு கேட்க, பெரியம்மா நான் அப்படிதான் சுத்துவேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எவ்வளையாவது கூட்டிட்டு ஓடி இருக்க வேண்டியது தானே, அப்படியே பொறுக்கித்தனமா அப்படின்னு கதிர் சத்தம் போட, ஏய் நான் என்ன ஆசைப்பட்டாடா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணினேன், அவதான்டா ஒட்டிக்கிட்டு வந்து நின்னு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்காளா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கதிர். ஆமாண்டா ஒட்டிக்கிட்டு தான் வந்தா அப்படின்னு குமரவேல் சொல்ல, எல்லாரும் அரசிய என்னன்னு பாக்குறாங்க. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு, இவ கூட வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல நான் ஒழுக்கமா வேற இருக்கணுமா அப்படின்னு குமரவேல் திமிராவே பேசிக்கிட்டு போக கதிர் ஏகத்துக்கும் கடுப்பாயிட்டு இருக்காரு. இவ மூஞ்சிய பார்க்கவே பத்திக்கிட்டு வருது எனக்கு அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏய் என்ன ஆணவமா பேசிட்டு இருக்கிற நீ, பல்ல உடைச்சிருவேன், உன் முகரைக்கு கியூல வேற வந்து நிப்பாளுங்க தூ அப்படின்னு குழலி சொல்ல, நிக்கிறாங்க தான், எனக்கு இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் கியூல வந்து நிக்கிறாங்க தான், இவ போய் தொலைஞ்சிட்டானா அவங்கள யாரையாவது ஒருத்திய நான் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு குமார் பேச பேச, குமாருக்கு இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. குமாரு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கன்னு மீனா சொல்ல, இரு மீனா, ஏன் தம்பி நீங்க தானே ஆசைப்பட்டு கூட்டிட்டு போய் எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கெஞ்சலா கேக்குறாங்க மயிலு. அப்படின்னு நக்கலா குமார் சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீங்க பேசாம கம்முன்னு இருங்கக்கா, இவனுக்கு போய் நீங்க வாங்கன்னு மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு மீனா சொல்ல, யாரு நான் ஆசைப்பட்டனா, அதுவும் இந்த மூஞ்சிய அப்படின்னு அரசிய காட்டி சொல்ல, அரசி வருத்தமும் வெறுப்புமா பாத்துட்டு இருக்காங்க. ஏய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு கதிர் கேட்க, ஏய் அப்படிதான்டா பேசுவேன், என்ன பண்ணுவ, என்னடா பண்ண முடியும் உன்னால அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க. டேய் குமாரு அப்படின்னு பாட்டியை மாறி மாறி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் போடா
அப்படின்னு குமரவேல் திரும்ப பயங்கர கடுப்புல இருக்க கதிர் ஓடி போய் ஒரு ஹாலோ பிளாக் கல்ல தூக்கிட்டு வர்றாரு. ஐயோ அப்படின்னு எல்லாரும் தடுக்க போக, போடுறா போடுறா என் தலையில போடுறா பாக்கலாம் அப்படின்னு குமரவேல் ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்க கதிர் கையிலேயே வச்சிட்டு இருக்காம நங்குன்னு மண்டையில போட்டுடலாம். ஆனா அவரை போட விடாம மத்தவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு கத்திட்டு இருக்காங்க. கதிர் சொன்னா கேளு கதிர் அப்படின்னு ராஜு பிடிச்சி கதிரோட கைய பின்னாடி இழுத்துட்டு இருக்க. டேய் அப்படின்னு சக்திவேலன் களத்துல இறங்கி பயங்கரமா சண்டை போடுறாரு. விடு என்ன, இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணியே தான் தீர்வேன் அப்படின்னு கதிர் திரும்ப வேண்டாம் வேண்டான்னு மாரியம் கடுக்குறாங்க. அரசியம் வந்து அண்ணே வேண்டான்னு சொல்ல, நவுரடி அவன் எப்படி என் மேல போட்டுறான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே சொன்னா கேளுனே, வேண்டாம் சொல்றேன்ல கேளுனே வேண்டானே அப்படின்னு அரசி கத்த. ஏய் இப்பவாவது புருஷன் மேல பாசம் வந்துச்சு அப்படின்னு சக்திவேல் கைய தட்டி சூப்பருங்கிறாரு. அண்ணே வேண்டாம் விட்டுருன்னு அப்படின்னு அரசி சொல்ல, நீ விடு அரசி அவன் மண்டைய உடைச்சே ஆகணுங்கிறாரு கதிர். அண்ணே சொன்னா கேளுன்னு அரசி சொல்ல, உன்னை எப்படி எல்லாம் பேசுறான், அவன் எவ்வளவு கேவலமா நடத்துறான், என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. விடாம இவனை என்ன பண்ண போற, கொலை பண்ண போறியா, பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போய் இருக்க போறியா, உன் வாழ்க்கையை நீ இழக்க போறியான்னு அப்படின்னு அரசி கேட்டுக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு இருக்க கதிர் அரசியை சேர்த்து முறைச்சிட்டு இருக்காரு. அவன் பண்ண வேலைக்கு அவனை நானே கொல்லணும்னு இருக்கு எனக்கு அப்படின்னு குழலி சொல்ல, சும்மா இருக்கான்னு அக்காவை பார்த்து சத்தம் போடுறாங்க அரசி. கல்ல எங்கிட்ட கொண்டா, நான் அவன் தலையில போடுறேன்டா, 10 வருஷமா எத்தனை வருஷமா நான் உள்ளர போய்க்கிறேன், குடுறா நீ என் பிள்ளைங்களை பாத்துக்குமா கொண்டாடா அப்படின்னு குழலி கத்திட்டு இருக்க. ஏய் நீ வேற சும்மா இருடி, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காங்கிறாங்க கோமதி. நீ சும்மா இருமா, டேய் கொண்டாடா அந்த கல்ல, குடுறா அந்த கல்லன்னு புடுங்குறாங்க குழல். யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், உங்க வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கெல்லாம் இவன் ஒர்த்தே இல்ல, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லங்கிறாங்க அரசி. ஏய் அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. இவன் எவ கூட வேணா போகட்டும், எங்க வேணும்னாலும் சுத்தட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு அரசி கத்த. ஏய் என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, கட்னவன் எவ கூட போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, அறிவு இருக்கா உனக்குன்னு குழலி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவன் உன்னை மிரட்டி வச்சிருக்கான்ல, இல்ல அவன் மேல உனக்கு அவ்வளவு லவ்வா, அப்படியே போட்டேன்னா கட்னவன் நீ இருக்கும்போது எவனோ ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கா, இவன் குடும்பமே நாங்க நின்னு அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோபமே வரலையா, தட்டையை பிடிச்சி 4 அப்பி கேட்க வேண்டியதானே நீங்கிறாங்க அரசிய குழலி. எவனோ யார் கூடயோ போனா எனக்கு எதுக்கு கோபம் வரணும் அப்படின்னு அரசி சொல்ல. ஏங்கிறாங்க கோமதி. எவனோவா, குமார் உன் புருஷன் அரசி அப்படின்னு சுகன்யா சொல்ல. சுகன்யாவை ஒரு முறைக்கிற அரசி. யாரு இவன் என் புருஷனா, இவன் எனக்கு புருஷனும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு அரசி சொல்ல. ஐயோ என்னாச்சு இந்த பிள்ளைக்கு இப்படி பேசுதேன்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அப்படி வாடி வழிக்கு என்ன தகச்சு போய் நின்று இருக்க குமரவேல் பார்க்க. என்னம்மா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான், அதுக்காக தொட்டு தாலி கட்டினவன புருஷன் இல்லன்னு சொல்லுவியான்னு மாறி கேக்குறாங்க. இவன் என்ன தொடவும் இல்ல, எனக்கு தாலி கட்டவும் இல்ல அப்படின்னு அரசி சொல்ல. சக்திவேலு மாறிய அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இவன் எனக்கு புருஷனே இல்ல அப்படின்னு அரசி சொல்ல. பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி மட்டும் இல்ல, கதிர், பழனி அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்க. வேல்ஸ் குடும்பமும் அப்படிதான் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பயங்கர அதிர்ச்சி மின்னல் வெட்டுது. சொல்லு இவ்வளவு நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு, உன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தல்ல அந்த விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லு இப்படின்னு ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாகி கத்திட்டு இருக்காரு குமரவேல். ஒட்டுண்ணி மாதிரி என்ன ஒட்டிக்கிட்டு வந்தவன்னு சொல்லு, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லு, நீ இங்க இருக்கிற வரையில உன்னை செருப்பு மாதிரி தான் நடத்துவேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு குமரவேல் கத்த. மறுபடியும் கடுப்பா கல்ல தூக்குறாரு கதிர். அண்ணே நிறுத்துன்னு, கல்ல கீழே போடு, முதல்ல கீழே போடுன்னு திரும்பவும் சொல்றேன். இவன் யார் கூடயோ சுத்துனா நான் அந்த பொண்ணை நினைச்சுதான் கவலைப்படுவேனே தவிர இவனை நினைச்செல்லாம் நான் கவலையே படமாட்டேன். இவன் எல்லாம் எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு புருஷன் கிருஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு அரசி சொல்ல. ஒரு வழியா திருச்சியில இருந்து கொஞ்சமா மீண்டு, ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க கோமதி. கல்யாணம் பண்ணினாதானேமா புருஷன், இவனுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல அப்படின்னு அரசி சொல்ல. எல்லாரும் அதிகபட்ச அதிர்ச்சிக்கு போய் பாக்குறாங்க. எல்லாரை விட அதிகமா அதிர்ந்து போய் பாக்குறது சக்திவேல் தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதிர்ந்து போய் மரம் மாதிரி நிக்கிறாரு முத்துவேல். எல்லாரும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. குமரவேல் மட்டும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏய் என்னடி கல்யாணம் நடக்காம தான் தாலியும் கழுத்துமா வந்து நின்னியாடி, ஏண்டி நாங்க மாப்பிள்ள பார்த்தோம் இவன் தான் வேணும்னு நீதானடி இவன் கூட ஓடுன, ஏய் என்னடி அவனை காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு கோமதி கேட்க. நான் எதுக்கு இவனை காப்பாத்தணும், ஏன் அண்ணன் ஜெயிலுக்கு போக கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல, இவன் என் புருஷனும் இல்ல, நான் இவனுக்கு பொண்டாட்டியும் இல்ல அப்படின்னு அரசி சொல்ல. பாட்டி பதறி போய் ஏய் அம்மாடி என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க.
ஏய் என்னடா இவ என்னென்னமா பேசிட்டு இருக்கிறா, ஏய் அப்படின்னு கதிர்கிட்டையும் குழலிக்கிட்டையும் மாறி மாறி புலம்புறாங்க கோமதி. ஏமா உனக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியேம்மா அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அம்மாச்சி எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லதான் அம்மாச்சி. இவன் என்ன கல்யாணம் பண்ற நோக்கத்தோட எல்லாம் கூட்டிக்கிட்டு போகல. ஒரு ராத்திரி ஃபுல்லா என்ன கூட வச்சுக்கிட்டு காலையில கொண்டு வந்து விட்டா கல்யாணம் நின்னுடும்னு இவன் நினைச்சான். அதைத்தான் இவன் செஞ்சான் அப்படின்னு அரசி சொல்ல, ராஜியும் மீனாவையும் தவிர எல்லாருமே பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு முத நாள் சுகன்யா கிட்ட சொல்லி அரசிய வெளியே வர வச்சு அவளை பார்த்து கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு, ஏய் உனக்கு வச்ச பொரியல நீ மாட்டிக்கிட்டடி அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு கடத்திட்டு போனது, அங்க போய் கட்டி வச்சிருந்தது, மறுநாள் காலையில கூட்டிட்டு வந்து எல்லாரும் நின்னுட்டு இருக்க ராத்திரி பூரா என் கூட தான் இருந்தா அப்படின்னு விஷமத்தனமா இறங்கி சொன்னதை கேட்ட அரசி ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டதும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு என்னன்னுமோ சொன்னா அப்படின்னு குமரவேல் வெளிய கூட கூடைய அள்ளி விட்டுகிட்டு இருக்க ஹேண்ட் பிரேக் கிட்ட இருந்த தாலிய பாக்குற அரசி அதை எடுத்து தானே கழுத்துல கட்டிக்கிட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லி முடிக்கிறாங்க. நீ சொன்னதை என்னாலேயே நம்பவே முடியல, நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க பாட்டி. அம்மாச்சி நான் உண்மையதான் சொல்றேன் அம்மாச்சி, நான் சொன்னதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற அரசி கழுத்துல போட்டிருக்க தாலியையும் கயிறையும் வெளியெடுத்து, இது உங்க பேரன் கட்டின தாலி எல்லாம் இல்ல, உங்க பேரனை பழிவாங்க நானே என் கழுத்துல கட்டிக்கிட்ட தாலி அப்படின்னு அரசி சொல்ல, இப்படியெல்லாம் கூடவா நடக்கும், இப்படியெல்லாம் இவ பண்ணுவாளா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட மயக்க வராத குறையா கோமதி நிக்க ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுட்டு குழலி பார்க்க கதிரு பழனி மயில எல்லாரும் சொல்ல முடியாத அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவுக்கு இது அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. எல்லாரும் மூச்சோட கூட மறந்து பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நிக்கிறாங்க சில மாதிரி. அது வரையிலும் பட்டு போன பனைமரம் மாதிரி நிக்கிற முத்துவேல், டேய் என்ன என்ன நடக்குதுங்க சொல்லு அப்படின்னு வந்து கேட்க, இவ சொல்றதுதான் நடந்துச்சு பெரியப்பா, கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் நான் இவளை கூட்டிக்கிட்டு போனேன், ஆனா வேதாளம் மாதிரியே முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா அப்படின்னு குமரவேல் சொல்ல திகைச்சு போய் ஐயோன்னு பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். இந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் நான் அறிவு கெட்டு போகல, இவன் யாரோட சுத்தினாலும் அது நமக்கு தேவை கிடையாதுன்னு, இவனை ஏதாவது பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதன்னு, எனக்கு நீ நல்லா இருக்கணும் அதுதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு நேரம் கையில புடிச்சிட்டு இருக்க கல்ல, டேய் கதிரு அந்த கல்ல குடுறா அப்படின்னு பழனி வாங்க அவர் கொண்டு போய் குமரவேல் தலையில போடுவாருன்னு எதிர்பார்த்தா கொண்டு போய் பக்கத்துல வெறும் இடத்துல போட்டுட்டு வர்றாரு. பாட்டி அம்மாடி அம்மாடி வா உள்ளர வா அப்படின்னு அரசிய கூட்டிட்டு போக வடிவும் மாறியும் பின்னாடியே போறாங்க. போடா போ போ சக்தி போ அப்படின்னு சொல்ல குமரவேலும் சக்திவேலும் அங்கேயே நிக்க, போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல குமரவேல் மட்டும் போறாரு. போடா அப்படின்னு சக்தியை பார்த்து சொல்ல சக்திவேலும் உள்ளர போறாரு. கோமதியும் குடும்பமும் மொத்தமா அப்படியே அடுத்து என்னன்ற மாதிரி திகைச்சு போய் நிக்கிறாங்க. அவங்க முகத்துல சொல்ல முடியாத உணர்வுகள், கவலை, கோபம், வருத்தம் எல்லாம் அப்படியே அல அலையா வந்துகிட்டு இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.